அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பர்த்ருஹரி அருளிய நீதி சதகம். இப்போ இதில் நம்ம கடந்த வகுப்புகளில் 53 பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ இது பொதுவாக மன்னர்களுக்காகவும் மக்களுக்காகவும் பர்த்ருஹரி பேசுகிறார். இதில் நிறைய ஒரு உள்ளார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ இன்றைக்கு 54வது பாடல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 54 மௌனௌ மூகஹா பிரவச்சன படுர்பாடுலோ ஜல்பகோவா திருஷ்டஹா பார்ஸ்வே வசதி ச சதா தூரத சாப்ரகல்பஹா சாந்தியா பிரூர்யதி ந சஹதே பிராயஷோ நாபி ஜாத்தஹா சேவா தர்மஹா பரமகஹனோ யோகினாம் அப்ய கம்யஹா. இந்த 54வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தீயவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுவார்கள். அது எப்படி என்றால், பேசாதிருந்தால் ஊமை என்றும், பேச்சுத்திறன் மிக்கவராக இருந்தால் வாயாடி என்றும் அல்லது வம்பன் என்றும், அருகில் சென்றால் மதிப்பறியாதவன் என்றும், தூர நின்றால் பயந்தவன் என்றும், பொறுமையாயிருந்தால் கோழை என்றும், கோபத்தில் கொதித்தெழுந்தால் நற்பண்புகள் அற்றவன் என்றும் இந்த தீயவர்கள் சொல்வார்கள். இவர்களை யோகிகள் கூட அணுக விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு இந்த 54வது பாடல்ல தீயவர்களை பற்றி சொல்றார். அதாவது பொதுவாக தீயவர்கள் அவர்களுடைய குணம் எப்பயுமே தீய விஷயங்களை மட்டுமே தான் யோசிக்கும், தீயதை மட்டும்தான் பேசும். அப்போ அவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே சுட்டி காட்டுறார். பொதுவாக தீயவர்கள்கிட்ட போய் நாம் பழகும்போது நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஊமை அப்படின்னு சொல்லுவாங்களாமா. பேசிட்டோம் அப்படின்னா இவன் வாயாடி வம்புக்கு வர்றவன் அப்படின்னு சொல்லி இழுப்பாங்க. அப்புறம் சரி நம்ம நெருங்காமல் இருக்கலாம், கொஞ்சம் தூரமாகவே நிற்கலான்ட்டு நெருங்காமல் இருந்தோம்னா இவன் பயந்தவன் பயந்தாங்கொலி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அவங்க பக்கத்தில் போய் கொஞ்சம் தைரியமாக பழகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு மதிப்பு மரியாதை தெரியாதவன் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லா வகையிலும் நமக்கு எதிர்மறையாக தான் அவங்க பேசுகிறாங்க. அதுதான் தீயவர்களுடைய குணம். பொறுமையா இருந்தா கோழை என்று சொல்கிறார்கள், கோபத்தில் கொதித்தெழுந்தா நற்பண்புகள் இல்லாதவன் என்று சொல்கிறார்கள். இப்படித்தான் தீயவர்கள் மாற்றி மாற்றி பேசுவார்கள். இப்படிப்பட்ட தீயவர்களை யோகிகள் கூட அணுக விரும்ப மாட்டார்கள் என்று இந்த பாடல்ல 54வது பாடல்ல சொல்றார். அப்ப இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்லிக்கிட்டே வராருன்னா, நம்ம பழகுகின்ற நட்பு கூட கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பழகணும். அது ரொம்ப முக்கியமாக இந்த பாடல்ல பார்க்கிறோம். அடுத்தது 55 உத்பாசிதா கிலகலஸ்ய விஸ்ருண கலஸ்ய பிராக் ஜாத விஸ்ருதனி ஜாதமகர் மௌருதேகே தைவாத வாப்த விபவஸ்ய குணத் விசோஸ்ய நீசஸ்ய கோச்சர கதைஹி சுகம் ஆப்யதே. இந்த பாடல் 55 என்ன சொல்லுதுன்னா, தீயவர்களை பற்றியே தான் பேசிட்டு வர்றார். அனைத்து தீயவர்களையும் மிஞ்சுகின்ற தீயவன், அப்புறம் தான் செய்த தீய செயல்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்றவன், அதிகாரத்தினால் அக்கிரமங்கள் பல செய்கின்றவன், நல்ல பண்புகளை வெறுப்பவன், இவர்களை போன்ற இழிவானவர்கள் இருக்கின்ற வரைக்கும் நல்லவர்கள் யார்தான் மகிழ்ச்சியை காண முடியும் என்பதாக இந்த பாடல்ல சொல்றார். இந்த 55வது பாடலும் தீயவர்களை பற்றியே சொல்றார். தீயவர்களுடைய குணம் எல்லா தீயவர்களையும் மிஞ்சுகின்ற ஒரு தீயவன் கூட இருக்கிறான். அப்புறம் தான் செய்த தீய செயல்களை பற்றி கவலைப்படாமலும் இருக்கின்றான். அப்புறம் அவன் அதிகாரத்தினால பல அக்கிரமங்கள் செய்கிறான், நல்ல பண்புகள் இருக்கின்றவர்களை எல்லாம் வெறுக்கிறான். அப்ப இவர்களை போன்ற இழிவானவர்கள் இருக்கின்ற வரைக்கும் நல்லவர்கள் யார்தான் மகிழ்ச்சியை காண முடியும் என்பதாக ஒரு கேள்வியை எழுப்புறார். ஆக நல்லவர்கள் இந்த மாதிரி தீயவர்கள் இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க மேலும் சொல்றார். அடுத்தது 56வது பாடல்.
ஆரம்ப குருவி ஷயினி கிரமேண லக்வி புரா விருத்திமதி ச பశ్చాத் தினஸ்ய பூர்வார்த்த பரார்த்த பன்னா சாயேவ மைத்ரி கல சஜ்ஜனானாம். இந்த பாடல் 56 என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் பகல் பொழுதிலே வெளியே போகும்போது அவனுடைய நிழல் இருக்குது இல்லையா, அந்த நிழலானது முற்பகல் நிழலாக இருந்தா முதல்ல அந்த நிழல் நீண்டு தெரியும். அப்புறம் பிறகு அந்த நிழலானது என்ன ஆகும், சூரியன் அப்படியே உச்சிக்கு வர வர அந்த நிழலானது மெல்ல மெல்ல சிறியதாக அப்படியே சுருங்கி அந்த உச்சி நேரத்துல அந்த நிழலே இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலை உண்டாகும். அப்புறம் மீண்டும் அந்த சூரியன் அப்படியே மேற்கு திசையை நோக்கி மறையத் தொடங்கும்போது மீண்டும் அவனுடைய நிழல் படிப்படியாக அதிகரித்து மீண்டும் அது நீண்டு கொண்டு போகும். இது மாதிரி முறையாக தீயோரின் நட்பு படிப்படியாக தேயும், நல்லோரின் நட்பு படிப்படியாக வளரும் என்பதாக இங்க ஒப்பிட்டு காட்டுகிறார். அப்ப இது மாதிரி தீயவர்களுடைய நட்பு படிப்படியாக தேய்ந்து இல்லாமல் போயிடும். நல்லோருடைய நட்பு படிப்படியாக வளர வேண்டியதாக பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா ஞானிகளுடைய நட்பு அந்த உச்சி வெயில் போல அந்த நேரத்துல அங்க நிழல் நீண்டுகிட்டு இருக்காது, நிழல் சிறியதாகவும் இருக்காது, நிழலே இருக்காத ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுதான் இங்க ஏற்றத்தாழ்வுகள் அற்ற நிலை. அது மாதிரி ஞானிகளுடைய நட்பு அந்த உச்சி வெயில் போல எல்லோரிடத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எப்பொழுதும் ஒன்று போலவே இருக்கும் என்பதாக இந்த பாடல்ல அந்த உயர்ந்த மேலோர்களை பற்றி சொல்றார். அதாவது நல்லவர்களுடைய நட்பு நம்ம கொஞ்சம் வளர்த்திக்க விரும்புவோம். நிழல் எப்படி பகல் நேரத்துல நம்ம நடந்து போகும்போது நீண்ட நிழலாக இருக்கு, நேரம் ஆக ஆக அந்த நிழல் சிறுத்துக்கிட்டே வருது. அந்த நிழல் நீண்டு இருக்கிறது இல்லை. நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிழல் சுருங்கிட்டே வரும். 12 மணி உச்சி வெயில்ல பாத்தீங்கன்னா அந்த நிழல் சுத்தமா இருக்காது. அந்த மாதிரி இங்க நம்முடைய பழக்கங்கள் நட்புகள் கூட நல்லவருடைய நட்பு நம்ம அதிகப்படுத்தி கொண்டு போவதற்கு விரும்புவோம். கெட்டவர்களுடைய நட்பு வேண்டாம் என்று அதை விட்டுவிட விரும்புவோம். ஆனா ஞானிகள் எப்பயுமே தன்னுடைய நட்பு விஷயத்துல இங்க உயர்வு தாழ்வு காட்ட மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று இங்க இந்த பாடல் 56வது பாடல்ல அந்த நட்பு செலுத்துகின்ற விஷயத்துல ஞானிகளுக்கும் ஒரு நல்ல மனிதர்களுக்கும் தீய மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கு ஒப்பீடு செய்வதாக இந்த பாடல் அமைச்சிருக்கார். 57வது பாடலும் பார்த்துருவோம். மிருகமீன சஜ்ஜனானாம் துருணஜல சந்தோஷ விகித விருத்தீனாம் லுப்தகதி வரபிசுடா நிஸ்காரண வைரினோ ஜகதி. இந்த பாடல் 57. புல்லை உண்ணுகின்ற மானுக்கும் நீரில் வாழுகின்ற மீனுக்கும் நிறைவோடு வாழுகின்ற நல்லவருக்கும் முறையே எதிரிகள் 3 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறார். அது எப்படின்னா, புல்லை உண்ணுகின்ற மானுக்கு வேடன் எதிரி, நீரில் வாழுகின்ற மீனுக்கு மீனவன் எதிரி, நிறைவோடு வாழுகின்ற நல்லவர்களுக்கு தீயவர்கள் எதிரி. இது மாதிரி 3 எதிரிகள் இருப்பாங்க. இந்த 3 பேருமே காரணமின்றி பகைமை கொண்டாடுவார்கள். இது இந்த உலகத்தில் என்றென்றும் இருக்கிறது என்பதாக இந்த பாடல்ல சுட்டி காட்டுறார். அதாவது இந்த எதிர்ப்பு ஏன் வருகிறது அப்படிங்கறத ஒரு இயற்கையினுடைய நியதியாகவே பார்க்கிறார். அதாவது இந்த பிரபஞ்சத்துல பிரகிருதியில ஒரு நல்லதுன்னு இருந்தா ஒரு கெட்டதுன்னு இருக்கும். அப்போ இந்த வகையில மானுக்கு எதிரியாக வேடன் இருக்கிறான், மீனுக்கு எதிரியாக மீனவன் இருக்கிறான், நல்லவருக்கு எதிரியாக தீயவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த 3 பேருமே பகைமை உணர்வு பாராட்டுவதற்கு காரணம் இல்லை அப்படிங்கிறார். எதற்காக இவர்கள் பகைமை உணர்வை காட்டுகின்றார்கள் என்று சொல்ல முடியல. அப்ப இது காலகாலமாக இந்த உலகத்திலே இந்த நியதி இருக்கிறது என்று இந்த பாடல்ல 57வது பாடலிலே இதை விளக்கம் தருகிறார். அப்ப இதெல்லாம் எதற்காக சுட்டி காட்டுகிறார்னா, சில நியதிகள் இருக்கு. இந்த இயற்கையுடைய நியதிகள்ல நம்ம எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அது இயற்கையில சில விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க முடியுது. அதை இந்த 57வது பாடல்ல சுட்டி காட்டுறார். அடுத்தது 58. வாஞ்சா சஜ்ஜன சனகமே பிரகுணோ பிரீத்திர்குரவ் நம்ரதாக வித்யாயாம் விசனம் ஸ்வயோசிதி ரதிர் லோகபாவ வாதாத் பயம் பக்திஹி சூலினி சக்தி ராத் மதமனே சம்சர்க முக்திஹி கலே ஏ ஸ்வேத நிவசந்தி நிர்மல குணாஸ்தேப்யோ நரேப்யோ நமஹா. இந்த பாடல் 58 என்ன சொல்ல வருதுன்னா, நல்லவர்களின் தொடர்பை உண்டாக்கி கொள்ளுதல், மற்றவர்களின் நற்பண்புகள் கண்டு
அவர்களிடம் அன்பு வைத்தல், கற்றறிந்த சான்றோர்களை நேசித்தல் மற்றும் மூத்தோரிடம் பணிவு காட்டுதல். அத்துடன் அத்தியாத்ம ஞான கல்வியை கற்பதில் ஆர்வம் காட்டுதல், தன் மனைவி மீது மட்டும் காதல் கொள்ளுதல், உலகத்தார் பழிச்சொல்லை தன் மீது காட்டிவிடுவார்கள் என்று பயம் நீக்குதல், எதிரியை நடுங்க வைக்கின்ற ஆயுத பயிற்சியில் நாட்டம் கொள்ளுதல், சுய கட்டுப்பாடுடன் இருத்தல், தீயவர்களை கண்டால் அவர்களிடமிருந்து விலகி இருத்தல் ஆகிய இந்த பண்புகள் எந்த மனிதர்களிடத்தில் இருக்கின்றனவோ அவர்களை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். இந்த 58வது பாடல்ல சில முக்கியமான நற்பண்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அந்த நற்பண்புகள் இருக்கின்றவர்களை வணங்குகின்றேன் அப்படிங்கிறாரு. என்னென்ன பண்பு சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நல்லவர்களுடைய தொடர்பை உண்டாக்கி கொள்ளுவது, அப்புறம் மற்றவர்களிடத்தில் இருக்கின்ற நற்பண்புகளை கண்டு அவர்களை நேசித்தல், அன்பு வைத்தல் என்பத வகையில பார்ப்பது, அப்புறம் கற்றறிந்த சான்றோர்களிடத்திலே பழகுவது, அவரை நேசிப்பது, மேலும் அந்த சான்றோர்களிடத்திலே பணிவு காட்டுவது, அத்துடன் நம்ம அத்தியாத்ம கல்வியை கற்பதிலே ஆர்வம் காட்டுவது, அப்புறம் தன் மனைவி மீது மட்டும் காதல் கொள்வது, உலகத்தார் எங்கு தன் மீது பழி சொல்லி விடுவார்களோ என்ற பயம் எப்பொழுதும் இருப்பது, எதிரியை நடுங்க வைக்கின்ற ஆயுத பயிற்சியிலே நாட்டம் கொள்வது, சுய கட்டுப்பாடுடன் இருப்பது, தீயவர்களை கண்டால் அவர்களிடமிருந்து விலகி இருப்பது ஆகிய இந்த நற்பண்புகள் எந்த மனிதர்களிடத்தில் இருக்கின்றனவோ அவர்களை வணங்குகின்றேன் அப்படின்னு சில முக்கியமான நற்பண்புகளை குறிப்பிடுகிறார். இந்த 58வது பாடல்ல பார்க்க முடியும். அடுத்தது 59. விபதி தைரியம் அதாப்யுதயே க்ஷமா சதசி வாக்கிய படுதா இது விக்ரமஹா யசசி சாபிருசிர் व्यसனம் ஸ்ருதௌ பிரகிருதி சித்தம் இதம் ஹி மகாத்மனாம். இந்த பாடல் 59. துன்பத்திலே மன வலிமை குன்றாமல் பொறுமையுடன் இருத்தல், வாழ்க்கையில் செழிப்பான நிலைக்கு உயரும் போதும் மற்றவர்களிடம் பணிவு மற்றும் மன்னிக்கும் குணம் இருத்தல், சான்றோர்கள் நிறைந்த சபையிலே பணிவுடன் பேசுதல், போரிலே வீரத்தை காட்டுதல், பிறருடைய புகழ்ச்சியில் மனம் மயங்காதிருத்தல், வேதம் ஓதுவதில் ஆர்வம் காட்டுதல் ஆகிய இவைகள் எல்லாம் மேலோருக்குள்ள இயற்கையான குணங்கள் என்பதாகவே இந்த 59வது பாடல்ல சொல்றார். அதாவது மேன்மக்களுடைய குணங்களை சொல்றார். மேன்மக்கள் கிட்ட இருக்கிற குணங்கள் என்ன அப்படின்னா, துன்பத்துல கூட மனம் அந்த வலிமை குன்றாமல் பொறுமையோடு இருப்பது, வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ செழிப்பான நிலைக்கு உயர்ந்து வரும்போது கூட அந்த அகங்காரம் வராமல் மற்றவர்களிடத்துல பணிவு மற்றும் மன்னிக்கும் குணம் கொண்டிருப்பது, அப்புறம் சான்றோர்கள் நிறைந்த சபையில பேசும்போது ஒரு பணிவோடு பேசுவது, அப்புறம் போரிலே வீரத்தை காட்டுவது, அப்புறம் பிறருடைய புகழ்ச்சியிலே மனம் மயங்காதிருப்பது, அப்புறம் வேதம் ஓதுவதிலே ஆர்வம் காட்டுவது ஆகிய இவைகள் எல்லாம் மேலோருக்கு உண்டான இயற்கையான குணங்கள் என்பதாக இங்கு சொல்றார். அப்ப நம்ம இந்த பாடல்கள் எல்லாம் இப்ப பார்த்துக்கிட்டு வரும்போது என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, இங்க நல்லவர்கள் தீயவர்கள் அப்படிங்கிற 2 விஷயங்களை பிரிச்சு காட்டுறாரு. இந்த பர்த்ருஹரி ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசும்போது ஒரு டாபிக்ல ஒவ்வொரு மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டே வர்றாரு. மன்னர்களுக்கு சில இடங்கள்ல அறிவுரைகள் சொல்றாரு, அப்புறம் மக்களுக்கு சில இடங்கள்ல அறிவுரை சொல்றாரு, அப்புறம் பொதுப்படியாவே நல்லவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு மேல் மக்களுடைய பண்புகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு. அப்புறம் தீயவர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு தீயவர்களை பத்தி சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராரு. இப்படிதான் பர்த்ருஹரியுடைய பாடல்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த பாடல்லையும் அதுதான் சொல்றது நமக்கு புரியுது. ஏன்னா இங்க பெரும்பாலும் நல்லவர்கிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்கள், இயற்கையான குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இங்க நமக்கு சுட்டி காட்டுறாரு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்து நடைமுறையில கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் விரும்புறார் என்பதை நம்ம இந்த பாடல்ல பார்க்க முடியுது. ஏன்னா இந்த நீதி சதகம் அப்படிங்கிறதே ஒரு மனிதன் நீதி நெறி தவறாமல் அறவழியிலே எப்படி வாழ்வது என்றுதான் இங்க அறிவுரை கொடுப்பதாகத்தான் இந்த பாடல்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அது அப்படிதான் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம். அதுல இந்த 60வது பாடலும் மீண்டும் அந்த மாதிரி விஷயங்களே சொல்றார். அதையும் பார்த்துடலாம். பிரதானம் பிரச்சன்னம் கிரகம் உபகதேசம் பிரமவிதிகி பிரியம் கிருத்வா மௌனம் சதசி கதனம் சாப்யு வக்ருதேகே அனுத்சேகோ லக்ஷ்மியாம் அனபி பவகந்தாக பரகதாக சதாம் கேனோதிஷ்டம் விசமம் அசீதா ராவரதம் இதம். இந்த பாடல் 60 என்ன சொல்லுதுன்னா,
வீடு தேடி வருகின்ற விருந்தினர்களை வந்து விருந்தோம்பல் பண்பினால் உபசரிப்பதும், செய்த உதவியை மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ளாமல் மறந்து விடுவதும், தன்னை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்ளாமல் தவிர்த்து விடுவதும், செல்வம் சேர்ந்தாலும் அடக்கமாக இருத்தலும், பிறரை பற்றி எப்போதும் தரக்குறைவாக பேசாமல் இருத்தலும் ஆகிய இத்தகைய உயரிய குணநலன்கள் நல்லோருக்கு இருக்கின்ற இயல்பு என்பதாகத்தான் இந்த பாடல்லையும் சொல்றார். இந்த 60வது பாடல்லையும் நல்லவர்களை பத்தியே பேசிக்கிட்டே வர்றார். அப்ப நல்லவர்களிடத்தில் இருக்கின்ற குணங்கள் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, வீடு தேடி வருகின்ற விருந்தினர்களை விருந்தோம்பல் பண்பது ஒரு முக்கிய குணம். அவர்களை அவர்கள் அதித்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதித்தி தேவோ பவ அப்படின்னு சாஸ்திரமும் பேசுது. முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் கூட நம்ம வீடு தேடி வந்தா, அவர்களை நம்ம உபசரித்து அவர்களுக்கு உண்ண உணவும் நீரும் கொடுத்து அனுப்புவது நம்முடைய பண்பாடுல இருக்கு. அதை இங்க சொல்றார். அவர்களை உபசரிப்பதும் உதவி செய்வதும் நம்முடைய விருந்தோம்பல் பண்பு. அப்புறம் நம்ம வந்து ஒரு உதவியை செய்து விட்டா அதை வந்து மற்றவர்களிடம் வந்து சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்பயே மறந்து விடுவது தான் நல்லவர்களுடைய குணம். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி காட்டுறது இல்லை நல்லவர்களிடத்தில் இருக்கின்ற குணம். அதையும் சொல்றாரு. அப்புறம் தன்னை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்ளாமல் இருப்பது. நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் தற்பெருமை பேசிக் கொள்கின்ற மனப்பான்மை இல்லாதவர்களாக இருப்பது. அப்புறம் செல்வம் சேர்ந்தாலும் அவர்கள் வந்து அடக்கமாக இருப்பது. எவ்வளவுதான் செல்வம் தன்னிடத்துல இருந்தாலும் அந்த செல்வத்தினால கர்வம் இல்லாம அடக்கமாக இருப்பது. அப்புறம் பிறரை பற்றி எப்போதும் தரக்குறைவாக பேசாமல் இருப்பது ஆகிய இந்த உயரிய குணநலன்கள் எப்போதும் இருக்கின்ற மேன்மக்களுடைய இயல்பு என்பதாக இந்த பாடல்ல 60வது பாடல்ல சொல்லிடுறாரு. இப்போ வந்து இந்த பாடல்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது என்னன்னா, பெரும்பாலும் மேன்மக்களை பற்றியே இந்த பாடல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது நல்லவர்கள் எப்படி இருப்பாங்க, நற்குணங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்காரு. இப்போ 61வது பாடல்லையும் மீண்டும் அதையே சொல்றார். கரே ஸ்லாக்கியஸ் தியாககா சிரசி குருபாத பிரணயிதா முகே சத்யா வாணி விஜயி புஜயோர் வீரியம் அதுலம் ஹிருதி ஸ்வச்சா விருத்திகி ஸ்ருதிம் அதிகதம் ச ஸ்ரவணயோர் வினாப்பியை சர்வியேன பிரகிருதி மகதாம் மண்டனம் இதம். இந்த 61வது பாடல் என்ன சொல்றதுன்னா, மேன்மக்களின் கைகளுக்கு வந்து கொடுக்கும் குணம் உண்டு. அத்தகைய மேன்மக்களின் தலைக்கு வந்து குருவின் பாதங்களை பணிகின்ற பண்பு உண்டு. மேலும் அந்த மேன்மக்களின் வாய் வந்து பேசுகின்ற பேச்சிலே உண்மை எப்போதும் உண்டு. அவர்களுடைய தோள்களுக்கு உள்ள வலிமை வந்து வெற்றிக்கானது. அவர்கள் இதயத்தில் எப்போதும் தூய்மை இருக்கும். அவர்கள் செவிகளுக்கு வேத ஸ்ருதிகள் கேட்பதில் ஆர்வம் இருக்கும். இத்தகைய மேன்மை பொருந்திய அணிகலன்கள் என்றென்றும் மேன்மக்களிடத்திலே இருக்கின்ற இன்றியமையாத செல்வங்கள் என்பதாகத்தான் இங்க 61வது பாடல்ல சொல்றார். அப்போ நம்ம இங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மேன்மக்களுடைய முக்கிய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். நல்லவர்கள் நல்லோர்கள் எப்படி இருப்பாங்க, சான்றோர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத இந்த பாடல்கள்ல பார்க்க முடியுது. இதெல்லாம் ரொம்ப எளிமையான தமிழ் விளக்கமாகத்தான் நான் பண்ணியிருக்கிறேன். அதனால திருப்பி திருப்பி நம்ம இந்த விளக்க உரை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்காது. ஏன்னா இப்போ இந்த பாடல் 61ல அவர் என்ன சொல்றாருன்னா, மேன்மக்களுடைய கைகளுக்கு வந்து கொடுக்கும் குணம் உண்டு. அவர்களுடைய தலைக்கு வந்து குருவின் பாதங்களை பணிகின்ற பண்பு உண்டு. அவர்களுடைய வாய் வந்து பேசுகின்ற பேச்சிலே உண்மையே எப்போதும் உண்டு. அவர்களுடைய தோள்களுக்கு வருகின்ற வலிமையானது வெற்றிக்கான வலிமையாக இருக்குது. அது மாதிரி அவருடைய இதயத்திலே எப்போதும் தூய்மை இருக்கும். அவர்களுடைய செவிகளுக்கு வந்து எப்போதும் வேத ஸ்ருதிகள் கேட்பதிலே ஆர்வம் இருக்கும். ஆகிய இத்தகைய பண்பு நலன்கள் வந்து அவர்களுடைய அணிகலன்கள் அப்படிங்கிறாரு. மேன்மக்களுடைய இன்றியமையாத செல்வங்கள் அப்படிங்கிறாரு. பொதுவா வந்து நம்ம அணிகலன்கள் செல்வங்கள் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், தங்க ஆபரணங்களை போட்டுக்கிறது தானே அணிகலன்கள் செல்வங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, மேன்மக்களுடைய அணிகலன்கள் செல்வங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இது மாதிரி பண்புகள் தான். இது மாதிரி உயரிய பண்புகள் இருக்கிறது தான் மேன்மக்களுடைய அணிகலன்கள், அவருடைய செல்வங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த 61வது பாடல்ல அந்த டிஃபரன்ஸ் காட்டுறாரு. சராசரி மனிதன் விரும்புகின்ற செல்வத்துக்கும் மேன்மக்கள் விரும்புகின்ற செல்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இங்க இப்படிப்பட்டது அப்படிங்கறது இந்த பாடல் மூலமா நம்ம புரிந்து கொள்ள முடியுது. 62ல மீண்டும் பேசுறார் அதே மேன்மக்களை பற்றி. சம்பத்சு மகதாம் சித்தம் பவத் யுத்பல கௌமலம் ஆபத்சு ச மகாசைல சிலா சனகாத கர்கசம். இந்த பாடல் 62 என்ன சொல்றதுன்னா, அந்த மேன்மக்களுடைய உள்ளம் வந்து மற்றவர்களுக்கு உதவுகின்ற நிலையில் வந்து தாமரையை போல மென்மையாகவும்,
அதுவே மற்றவர்களுக்கு ஆபத்து வந்தால் அதை தடுத்து காப்பாற்றுகின்ற நிலையிலே பெரிய பாறாங்கல்லை போன்று கடினமாகவும் இருக்கும் என்பதாக இங்கு 2 ஓமானங்களோட அந்த மேன்மக்களுடைய உள்ளத்தை சுட்டிக்காட்டுகிறார். அதாவது மேன்மக்களுடைய உள்ளம் வந்து மென்மையாக இருக்க வேண்டிய நேரத்துல மென்மையாக இருக்கும். கடினமாக இருக்க வேண்டிய நேரத்துல கடினமாக இருக்கும். எப்பொழுது மென்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கொடுக்கிறார். அதாவது உதவுகின்ற நிலையில், மற்றவர்களுக்கு உதவுகின்ற நிலையிலே தாமரையை போன்று மென்மையாகவும், அதுவே மற்றவர்களுக்கு ஆபத்து என்று வந்துவிட்டால் அதை தடுத்து காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையிலே பெரிய ஒரு பாறாங்கல்லை போன்று கடினமாகவும் இருக்கும் என்பதாக அந்த சான்றோர்கள் மேன்மக்களுடைய உள்ளத்தை பற்றி இங்கு 62வது பாடல்ல பார்க்க முடியுது. இப்ப 63 பாடலோட நிறைவு செய்வோம். ஏன்னா 63 வந்து 10 பாடல் ஆகுது. நம்ம ஒரு வகுப்புல 10 பாடல்கள் வச்சுக்கலாம். 63ல என்ன சொல்லுதுன்னா, சந்தப் தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசோ நாமாபி ந ஞாயதே முக்தா காரதயா ததேவ நளினி பத்ரஸ்திதம் ராஜதே ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்தியபதிதம் தன் மௌக்திதம் ஜாயத்தே பிராயேண தம மத்திய மோத்தம குணஹா சம்சர்கதோ ஜாயத்தே. இந்த பாடல் 63 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஓமானத்தோட விளக்குறார். பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டின் மீது வந்து நீர் விழுந்தா அது வெப்பத்தின் காரணமாக சிறிதும் அடையாளமின்றி ஆவியாக மறைந்து விடுகிறது. அதுவே அந்த நீரானது தாமரை இலையின் மீது விழுந்தா முத்துக்களை போல ஒளிர்கின்றது. அதே நீர்த்துளியானது சுவாதி நட்சத்திர தினத்தன்று கடலில் இருக்கின்ற சிப்பியினுள் விழுந்தால் நல்ல முத்தாக மாறுகின்றது. அதாவது ஒரே நீர்த்துளி தான். அந்த நீர்த்துளி விழுகின்ற இடத்தை பொறுத்து மாறுபடுகிறது இல்லையா? இப்ப ஒரு நீர்த்துளி வந்து பழுக்க காய்ச்சின இரும்பு துண்டு மேல விழுந்துட்டா அந்த நீர்த்துளி இருந்த இடம் தெரியாம அப்பொழுதே ஆவியாகி விடுது. அதே நீர்த்துளி வந்து தாமரை இலை மீது விழுந்தா ஒரு முத்து போல அப்படியே ஒளிர்கிறது. பார்ப்பதற்கு ஒரு முத்து மாதிரி அழகா இருக்கு, தாமரை இலை மீது விழுந்திருக்கிற நீர்த்துளியானது. ஆனா அதே நீர்த்துளியானது அந்த சுவாதி நட்சத்திர தினத்தன்றைக்கு அந்த சிப்பிக்குள்ள விழுந்துருச்சுன்னா, சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு வந்து சிப்பிக்குள்ள வந்து எந்த நீர்த்துளி விழுதோ, மழை நீர்த்துளி வந்து அந்த சிப்பிக்குள்ள விழுந்துட்டு அது முத்தாக மாறுது அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படுகின்ற விஷயம். அப்ப சுவாதி நட்சத்திர தினத்தன்று கடலில் சிப்பியினுள் அந்த நீர்த்துளி விழுந்தால் அது ஒரு நல்ல முத்தாக மாறுகின்றது என்று 3 விதமான நீர்த்துளிகளுக்கு 3 விதமான தன்மைகளை இங்க சுட்டி காட்டுறார். அதை எப்படி சொல்ல வர்றார் அப்படின்னா, பொதுவாக மனிதனிடத்திலே வந்து 3 குணங்கள் இருக்கும். அதாவது இழிந்த குணம், நடுத்தர குணம் மற்றும் உயர்ந்த குணம் ஆகிய இந்த 3ம் ஒவ்வொரு மனிதனிடத்துல இருக்கும். ஆனா இதுல எந்த குணம் மனிதனிடத்துல மேலோங்கி இருக்கிறதோ அதை பொறுத்து அவன் அவர்களிடத்துல நட்பு கொண்டாடுவான், மற்றவர்களிடத்துல உறவு கொண்டாடுவான். அப்ப இதைதான் நம்ம வந்து இங்க மனிதனுடைய குணாதிசயங்களாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இதை வந்து நம்முடைய சாஸ்திரம் வந்து சொல்லும்போது இந்த குணங்களுடைய பேதமை வந்து ரஜோ குணம், தமோ குணம், சத்துவ குணம் என்றதாக பிரிச்சு சொல்லும். சாஸ்திரத்துல படிக்கும்போது அந்த ரஜோ குணத்துல இருக்கவன் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா அது இது செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா தமோ குணத்துல இருக்கிறவன் சோம்பேறியா எப்ப பார்த்தாலும் இழிந்த குணம் உள்ளவனாக தீய செயலை செய்து கொண்டிருப்பான். சத்துவ குணத்துல இருக்கக்கூடியவங்க ஞானிகளாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குணாதிசயங்களை படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து 3 விதமான குண விஷயங்களை இங்க சொல்றார். அதுல இழிந்த குணம் என்ற கீழான குணம் உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். நடுத்தர குணமாக கொஞ்சம் நன்மையும் செய்வார்கள், தீமையும் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு 2ம் கலந்த நடுத்தர குணம் உள்ள மனிதர்களும் சிலர் இருப்பார்கள். சில மனிதர்கள் வந்து மிக உயர்ந்த குணம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இந்த 3 விதமான மனிதர்களும் 3 விதமான குண பேதங்களிலே காணப்படுகின்றார்கள். அது அவர்களிடத்திலே நாம் வைக்கின்ற நட்பின் காரணமாக அந்த குணபேதங்களை நாம் காண முடிகின்றது. அப்ப இதுதான் இங்க வந்து இந்த 3 விதமான தன்மை, அதாவது நம்ம சேருகின்ற சேர்க்கையின் காரணமாக நம்ம இடத்துல ஏற்படுகின்ற தன்மை என்பதாகவும் இங்க சுட்டி காட்டுறார். அந்த நீர் துளி வந்து எப்படி ஒரு பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டின் மீது விழுந்த உடனே அது ஆவியாகி போயிடுது, அந்த இடத்துல நீர்த்துளியே இல்லை. அதே நீர்த்துளி வந்து தாமரை இலை மீது விழுகின்ற பொழுது ஒரு முத்து போல பார்ப்பதற்கு அழகாக இருக்கு. ஆனா உண்மையான முத்து எங்க உண்டாகுது? அது வந்து சுவாதி நட்சத்திர தினத்தன்று கடலிலே இருக்கின்ற சிப்பிக்குள்ள விழுந்தா அது உண்மையிலேயே ஒரு முத்தாக, நல்ல முத்தாக, விலை உயர்ந்த முத்தாக மாறுகின்றது. அப்ப இந்த மாதிரி வந்து நீர் விழுகின்ற இடத்தை பொறுத்து, அதனுடைய சகவாசத்தை பொறுத்து அது அந்தந்த தகுதியை அடைவதை நாம பார்க்க முடிகிறது என்று இந்த பாடல் மூலமா புரிய வைக்கிறார். அப்ப நீர்த்துளி 3 விதமான இடங்கள்ல விழும்போது 3 விதமான தன்மையை அடைவது போல மனிதன் வந்து தன்னுடைய நட்பு விஷயத்துல எப்படிப்பட்ட மனிதர்களிடத்துல பழகுகிறானோ அதற்கேற்ற
அவனுடைய சூழ்நிலைகள் மாறும். இழிந்த குணம் கொண்டவர்களிடத்துல நட்பு வைத்துக் கொண்டானா அவன் ஒரு இழிவானவனாக மாறிவிடுகிறான். கொஞ்சம் நடுத்தர குணம் உள்ளவர்கிட்ட நட்பு வைத்திருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பான். ஆனா உயர்ந்த குணம் உள்ளவர்களிடத்துல நட்பு வைத்தான்னா அவன் உயர்ந்தவனாக மாறுவான். ஆக இந்த 3 விஷயங்களும் ஒவ்வொருத்தருடைய இருக்கின்ற குணத்தின் அடிப்படையில் இருக்குது. ஆக நாம் வைக்கின்ற நட்பு எப்படிப்பட்ட நல்லவர்களிடத்திலே உண்மையான நட்பு காட்டுகின்றவரிடத்திலே நாம் நட்பு வைக்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த பாடல் 63வது பாடலிலே சுட்டிக்காட்டுகிறார். அப்ப இன்றைக்கு நான் இந்த 63வது பாடலோட வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.